வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் ஆளுநர் உரையுடன் இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர். சட்டம் ஒழுங்கு, பாலியல் குற்றங்கள், விவசாய பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பேரவை செயல்பாடு குறித்து எம்எல்ஏக்களுக்கு முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவையில் வலுவான எதிர்க்கட்சியாக திமுகவினர் செயல்பட வேண்டும். கூட்டத்தொடரில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. சட்டப்பேரவை விதிப்படி தமிழ்த்தாய் வாழ்த்துதான் முதலில் பாட வேண்டும் என்பது விசிகவின் நிலைப்பாடு. இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அமைச்சர் வன்னியரசு கருத்து. வர்த்தகம், விசா, பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. G7 மாநாட்டின் இடையே இந்திய அமெரிக்க உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. சர்வதேச கடல் வழித்தடங்களில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும். ஈரானுடனான ஒப்பந்தத்தில் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நம்புவதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமராக மோடி இருக்கும் வரை இந்தியா மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவுக்கு துணையாக அமெரிக்கா இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். மேற்காசிய போரால் எரிபொருள், உரம் ஆகியவற்றின் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் கணிசமான காலத்திற்கு வளரும் நாடுகளை பாதிக்கும். G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கவலை. ஈரானின் ஹார்மூஸ் நீரிணையை திறக்கும் ஒப்பந்தத்திற்கு G7 நாடுகள் ஆதரவு. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அமைதி ஒப்பந்தம் குறித்து உலக தலைவர்கள் வரவேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து மற்றும் மின்சார பேருந்துகளின் சேவையை அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தனது வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் விஜயை பொன்னாடை அணிவித்து வரவேற்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. முதலமைச்சர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக விரிவாக ஆலோசனை. தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து தமிழகத்தில் கமிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை.
அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரிய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை தலைவராக நியமிக்கப்பட்டு 9 மாதங்களுக்குள் பதவியை ராஜினாமா செய்தார் சங்கர் ஜிவா. $78,000 கோடி வருவாய் பற்றாக்குறைக்கு மத்திய அரசு நிதி கொடுக்காததே காரணம் என தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசு நிதி கொடுக்காதது பற்றி வெள்ளை அறிக்கையில் தாவேக அரசு சொல்லாமல் மறைத்தது ஏன் எனவும் கேள்வி. தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற 6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என தங்கம் தென்னரசு கணிப்பு. அரசு கடன் வாங்குவது தவறு அல்ல, அந்த கடனை எப்படி மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றோம் என்பதை முக்கியம் எனவும் பேட்டி. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் பெரிய அளவில் பணம் தேவைப்படும். என்னுடைய ஒரு சராசரியான எஸ்டிமேட்டை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 6 லட்சம் கோடி ரூபாய் இது உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன். நோய் அறிகுறிகள் மட்டுமல்ல, அதனை தீர்க்கும் மருந்துகளும் அவசியம். தாவேக அரசின் வெள்ளை அறிக்கை தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிக்கை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகாரம். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. தனது எம்எல்ஏ பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததால் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது விராலிமலையும் சேர்த்து 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் முடிவை விஜயபாஸ்கர் மேற்கொண்டால் அவருக்கு முழு மனதோடு ஆதரவு தருவோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் ஆதரவாளர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டினால் அமைச்சர் பதவியை துறக்க தயார். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சவால். இல்ல, அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். காங்கிரஸும் அதை நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்கள் அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவி துறக்குது நான் தயார். வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் வண்டலூர், வேலூர் அமிர்தி, சேலம் குரும்பம்பட்டி போன்ற உயிரியல் பூங்காக்களில் கட்டணம் கிடையாது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவிப்பு. வி த லீடர்ஸ் இயக்கம் கட்சியாக மாறினால் அதன் தன்மை வேறு மாதிரி இருக்கும். அடுத்த கட்ட செயல்பாடு ஜூலை மாதம் தொடங்கும் என அண்ணாமலை வீடியோ வெளியீடு. ஒரு வாலண்டியரா இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்.
அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. வீதி லீடர்ஸ் ஒரு இயக்கமா ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்துல இருந்து மக்கள் பார்க்க போறாங்க. சாட் ஜிபிடி போன்ற எந்த செயற்கை நுண்ணறிவு கருவியாக இருந்தாலும் தகுதியான ஒரு விரிவுரையாளருக்கு இணையாக மாற முடியாது. ஆன்லைன் வகுப்புகள் ஒருபோதும் நேரடி கற்றல் முறை ஆகாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கைபேசி பயன்படுத்த இன்று முதல் தடை. முழுமையான பரிசோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் நெல் கொள்முதல் செய்ததற்கு பணம் வழங்குவதற்காக 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பருவநிலை பட்டியல் எழுத்தர் அதிரடி கைது. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் 8,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் தட்டி தூக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டெரித்த கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் வரும் 23ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரியின் அமைச்சராக பதவியேற்றார் திருநள்ளாறு தொகுதி பாஜக எம்எல்ஏ GNS ராஜசேகரன். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். நான் GNS ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். மேகதாது விவகாரத்தில் கண்டிப்பாக எங்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வழங்குவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் கோரிக்கையை வழங்குவேன் எனவும் அமைச்சர் GNS ராஜசேகரன் பேட்டி. காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் மேகதாது குறுக்கில் அணை கட்டுற முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டு இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகளை வந்து பிரைம் மினிஸ்டர்டையும் ஹோம் மினிஸ்டர்டையும் நிச்சயமாக கொடுப்போம். அவங்க அதற்கான தீர்வு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதாங்க கோரிக்கைகளை இப்போ சிஎம்கிட்ட சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக அதற்கு அவங்க தீர்வு கொடுப்பார்கள். கர்நாடகாவில் முதலமைச்சர் DK சிவக்குமார் தலைமையில் புதிதாக அமைந்துள்ள அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பாரா முதலமைச்சர் DK சிவக்குமார்? திருடனை பிடிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் வீட்டுக்கு பூட்டு போடுவதுதான் உங்கள் புதிய தந்திரமா? நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலியை தடை செய்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்காலிக தடை எதிர்த்து டெலிகிராம் மனு.
மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் இன்று மீண்டும் விசாரணை. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 170 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்த. ஒருநாள் போட்டிகளில் 1000 ரன்களை வேகமாக கடந்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் இசான் கிஷான். 79 பந்துகளில் 125 ரன்களை குவித்ததை அடுத்து விராட் கோலி, ஷிகர் தவான், நவ்ஜோத் சித்து வரிசை இணைந்தார் இஷான் கிஷன். T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 95 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அசத்த. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய ஏ அணி வெற்றி. 101 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோஷியாவை பந்தாடி இங்கிலாந்து அசத்தல் வெற்றி. 4-2 என்ற கணக்கில் குரோஷியாவை வீழ்த்தி அசத்த. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுகல் காங்கோ ஆட்டம் டிரா. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் டிரா ஆனதால் இரு அணிகளுக்கும் ஒரு புள்ளி பகிர்ந்தளிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இன்று காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா அணிகள் மோதல். இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை. முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்த நடிகை சமந்தா. சாதித்து கைதேர்ந்த ஒரு துறையை விட்டுவிட்டு சவால்களும் பொறுப்புகளும் நிறைந்த முற்றிலும் புதியதொரு அரசியல் களத்தில் இறங்குவதற்கு தனி தைரியம் வேண்டுமென சமந்தா பதிவு. அதிக தமிழ் படங்களில் நடிக்கவில்லை என்ற வருத்தம் எப்போதும் உண்டு. விரைவில் மீண்டும் தமிழ் படங்களில் நடிப்பேன். சென்னையில் நடைபெற்ற எங்கள் தங்கம் திரைப்பட விழாவினில் நடிகை சமந்தா பேச்சு. ஆக்சுவலி ஐ ஆல்வேஸ் ரிக்ரெட் நான் நிறைய தமிழ் படங்கள் பண்ணலன்னு. தட் ரிக்ரெட் வில் ஆல்வேஸ் பி தேர் வித் மீ. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஐ ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் டுடே ஐ எம் ஸோ ஹாப்பி. நிறைய ஐ கேன் ரெக்கக்னைஸ் ஸோ மெனி ஃபேஸஸ். ஹலோ.